கடகராசிக்கு இந்த வாரம் எப்படின்னு பார்ப்போங்க. வாரத்தின் தொடக்கம் 16ஆம் தேதி உங்களுக்கு சந்திராசிரமம் ஆரம்பிக்குதுங்க. 8ல் சந்திரன், ஒளி வேற அவ்வளவா இல்லைல்ல. அப்ப நம்ம செய்யக்கூடிய செயல்களை முக்கியமான ஒரு பத்திரப்பதிவு, வாழ்க்கைக்கு தேவையான ஒரு அடிப்படைக்கு நம்ம செயல்படுத்துறோம், தாமதப்படுத்தணும். ஏன்னா மனம் இடரும் பொழுது நம்ம செய்யற செயல்கள் திருப்தி இருக்காதுன்னு ஒரு கணக்கு இருக்குங்க. ஆனால் விதிவிலக்கு இருக்கு, அவசியம் செஞ்சே ஆகணும். ஒருத்தர் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காரு, அவரை இப்ப பார்த்தோம்னா நமக்கு வாழ்க்கைக்கு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை அவர் தருவார் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நல்ல ஓரையை பார்த்து செயல்படுத்துங்க, கண்டிப்பான முறையில. இதுக்குத்தான் ஜோதிடத்துல விதிவிலக்கல் இருக்குது. நல்ல ஓரை, குரு ஓரை, சுக்கிர ஓரை, புதன் ஓரை, பௌர்ணமி சந்திரன் ஓரை, இதெல்லாம் நல்ல ஓரைகளுங்க. அதெல்லாம் இருக்கும்போது நம்ம செயல்படுத்திக்கலாம். சரி, 18ஆம் தேதி முதல் 9ஆம் இடத்துக்கு சந்திரன் வருது. இந்த 8ஆம் இடத்துல தடைவான விஷயங்கள் கூட 9ஆம் இடத்துல நமக்கு நல்லது செய்யும். 9ஆம் இடம் பாக்கியங்கள், எல்லாமே பாக்கியம். வார கடைசி இருக்கு பாருங்க, 10ஆம் இடத்துக்கு வரும், தொழில் சிறக்கும். அஷ்டமத்தில் அடிவாங்கின விஷயங்கள் அடுத்தடுத்து நன்மை செய்யும். முதல்ல ஒரு கெடுதல் பண்ணா அதே நன்மை செஞ்சுட்டு போங்கிறது ஒரு விதி. 10ஆம் இடத்துல தொழில், நம்மளுடைய கர்மம், நம்மளுடைய செயல்கள் அனைத்தும் சிறப்பா இருக்கும். குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்காருங்க, செலவு செஞ்சே ஆகணும். வெளிநாட்டுக்கு பயணப்பாடு நினைச்சிருக்கீங்கல்ல, மாநிலமா வேற ஊரா, வெளிச்சம் தான் நல்ல அமைப்பு. அப்ப தூக்கம் நல்லா வரும் கணக்குக்கு. அப்ப நம்ம நல்லா இருக்க போறோம்னு அர்த்தம். சனி 2 வருஷமா கடகராசி அஷ்டமச்சனில துன்பப்பட்டீங்க, இப்ப 9ஆம் இடத்துல இருக்காரு. இப்ப சுபத்துவமா இருக்காரு, சுபவோட சேர்ந்து. தந்தையாருடைய ஆதரவு, தடைப்பட்ட பூர்வீக விஷயங்கள் எல்லாமே சித்தியாகுங்க. கடகராசிக்கு பெரிய துன்பங்கள்லாம் இனிமே இருக்க போறதில்லை, நல்ல ஒரு அமைப்பாகவே இருக்குங்க.